நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. அதாவது நாட்டோட 75வது குடியரசு தினத்தை நோக்கி இந்த பாரத தேசம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. பல பேருக்கு லட்டை கொடுத்து கொண்டாடுறாங்க. ஆனா இதோட இதோட விஷயம் என்னன்னு பல பேருக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்ப்போம். அதாவது குடியரசு தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்திய இறையாண்மைன்னு ஒரு வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இறையாண்மை அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளோட நாட்டோட ஜனாதிபதியில இருந்து சாதாரண பஞ்சாயத்து போர்டு மெம்பர்கள் உட்பட அத்தனை பேரை உள்ளடக்கி நம்ம மக்களை மக்களாட்சி தத்துவமா கொண்டு வர்றது பேர் தான் குடியரசு தினம். இந்த குடியரசு தினத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பிரதிநிதிகளும் அந்த பகுதியில் உள்ள பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருந்து அதாவது தமிழக சட்டசபையா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போய் குடியேற்றுவாங்க. இது மக்களாட்சி தத்துவத்தை சொல்லக்கூடிய நாள் தான் குடியரசு தினம். ஆகவே இந்த குடியரசு